ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே அபித்யூ சேனல். இது வந்து புது போரில் கிடையாதுங்க. நாங்கள் ரீபோர் தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஏற்கனவே 380 அடி போர் ஓட்டியிருந்ததில் தண்ணி வற்றி போச்சு. அதனால் ஒரு 700 அடி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 700 அடி ஓட்டிட்டோம். 700 அடி ஓட்டியுமே எதிர்பார்த்த அளவுக்குலாம் தண்ணி இல்லை. ஓரளவுக்கு குடிக்கிற தண்ணிக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. 700 அடியோடையே ஸ்டாப் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து போர் ஓட்டினதுக்கப்புறம் மோட்டார் வாங்குறது, பைப்பு வாங்குறது இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அண்ணாவை ஃபோன் பண்ணி கேட்டு ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு இருந்தோம். அவருமே வெளியில் வேலைக்கு போனதுனால பக்கத்தில் இருந்து எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஏன்னா அவருடைய ஒர்க்குமே அர்ஜெண்ட்டு அப்படிங்கிறதுனால. அந்த சமயத்தில் தம்பியுமே சின்ன பசங்க தான் இருந்தாலும் அவங்க சொன்ன ஐடியாவையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அவங்க சொன்னாங்க, ஒரு 4-5 கடையில் நாம் போய் எவ்வளோ வரும், மோட்டார் எவ்வளோ ரேட்டு வரும் அப்படிங்கிற ஒரு பில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பிங்களும் சொல்லியிருந்தாங்க. அது போலவே நாங்களும் போய் ஒரு 4-5 கடையில் எவ்வளோ ரேட் வரும், மோட்டார், பைப்பு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து எந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த கடையில் வாங்கிக்கலாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் கடைசியாக ஒரு கடையில் பில் கேட்டிருந்தோம். அதில் கொஞ்சம் ரேட்டு எங்களுக்கு வந்து பரவாயில்லாம் அப்படின்னு தோணுதுனால இந்த கடைக்கு தாங்க நாங்கள் வந்திருந்தோம். இந்த கடையில் தான் நாங்கள் மோட்டார், பைப்பு எல்லாமே வாங்கியிருந்தோம். மோட்டார் வந்து டெக்ஸ்மோ அக்யூவா அப்படிங்கிற ஒரு இதுவும். இந்த மோட்டார் வந்து 2 HP சிங்கிள் பீஸ் மோட்டர் தாங்க வாங்கியிருக்கோம். பைப்புமே வந்து ஆசீர்வாத்தில் கிறிஸ்டல் 21 kg இந்த பைப்பு தான் வாங்கியிருந்தேங்க. இந்த கடையிலேயே சொல்லியிருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து 3000 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால் நாங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் வந்து 550 ரூபாயிலேயே இந்த வேலையை முடிச்சிட்டோங்க. வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வண்டியை எடுத்துகிட்டு வந்ததுனால 550 ரூபாயிலே பொருள்லாம் கொண்டு போய் வீட்டில் இறக்கிட்டோம். நாங்கள் வாங்கியிருக்க பைப் இது தாங்க, கிறிஸ்டல் 25 kgயில் கப் சைஸ் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோட்டர்லாம் வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. மோட்டர் இறக்கிறதுக்குமே தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கல் அண்ணாவை தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். எலக்ட்ரிஷியன் அண்ணனை தான் கூப்பிட்ருந்தோம். ஏன்னா எங்கள் அண்ணாவால் வர முடியாதனால அந்த அண்ணா தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாரு. மோட்டர் வந்ததுமே அவங்க வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மோட்டரில் பம்பில் வந்து கொஞ்சம் இவங்க வந்து ஆயில் விட்டுக்கிட்டாங்க. மோட்டர் வாங்கின கடையிலேயே கொடுத்துட்டாங்க. அந்த ஆயில் பேர் ஏதோ கட்டிங் ஆயிலாக ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. இந்த ஆயில் விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து இதில் நிறச்சி வைக்கணுங்களாமா, அது எனக்கும் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தார், தண்ணி விடுறாங்களான்னு பாரு, ஏன்னா கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் வந்து நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் கண்டிப்பாக எல்லா மோட்டர்லேயுமே தண்ணி விட்டுருவோமா, அப்படிலாம் செய்ய மாட்டோம், நாங்கள் எல்லா மோட்டர்லேயுமே தண்ணி விட்டுருவோம், ஒரு சிலர் அந்த மாதிரி தப்பு செய்கிறதுனால எங்களை அந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டாந்துருந்தோம். RO வாட்டர் தண்ணி தான். அதனால் அந்த தண்ணி தான் இப்போ நிரப்பிட்டுருக்காங்க. இந்த தண்ணி நிரப்பிட்டு அவங்க வந்து கொஞ்சம் அந்த இதுக்கெலாம் க்ரீஸ் மாதிரி தடவிட்டு இருந்தாங்க. இந்த க்ரீஸ் எதுக்கு தடவுறது அப்படின்னு கேட்டதுனால மறுபடியும் அவங்க ஏதாவது நம்ம மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கழட்டி செக் பண்ணும் போது அவங்களுக்கு கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களாம். இதுவே அந்த க்ரீஸ் தடவலை அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தண்ணியுமே வந்து மோட்டரில் ஊற்றலைன்னா மோட்டர் வந்து ஹீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க சொன்னது தான், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. இதை பற்றி தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நிறையா பேர் தெரியாமல் இருக்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. மோட்டர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அவங்களும் பைப்பெலாம் இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பைப்பு இறக்கும் போதுமே எங்களுது வந்து பைப்பு வந்து அந்த மர டைப்பில் தானே இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு பைப்பாக வந்து சோப்பு தண்ணியில் நினச்சி அவங்க வந்து அப்படியே டைட் பண்ணி அப்படி இப்படியே இறக்கிட்டாங்க. நாங்கள் வாங்கின பைப்பு வந்து ஆசீர்வாத்தில் 21 kg கிறிஸ்டல் பைப்பு தான் வாங்கியிருந்தோம். இந்த பைப்பை விடவே இன்னும் வந்து ஸ்டாண்டர்டும் ஹெவி கிளாஸ் அப்படிங்கிற பைப்பும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் இதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இந்த பைப்பே வாங்கிட்டோம். ஆனால் அண்ணாட்டையும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த பைப்பு வாங்குறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 650 அடிக்கு தானே இறக்குறீங்க, இந்த பைப்பே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாவும் சொல்லியிருந்தார். அதனால் நாங்களும் எங்கள் பட்ஜெட்டுக்கும் இது ஓகேவாக இருந்தது. அதனால் நாங்கள் கிறிஸ்டலே வாங்கிட்டோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டு அல்லது ஹெவி இந்த மாதிரி பைப்பு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பழைய மோட்டார், பழைய பைப்பு இந்த மாதிரி வாங்கி இப்போ இதுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிருந்தோங்க. ஏன்னா அமௌண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறதுனால. ஆனால் ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கும் போதும் நாங்கள் கடையிலேயே ஒரு சில இந்த பழைய மோட்டார்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடையிலேயே போய் 2-3 கடையில் விசாரிக்கும் போதுமே எங்களுக்கு வந்து புது மோட்டார்
புது பொருளுக்கு பழசுக்கும் வந்து ஒரு 20,000 25,000 தான் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டு வந்து போட்டு ஒரு 2 மாதத்துலேயே மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிச்சுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கொடுக்குறவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அதனால் சரி இப்போ வந்து இந்த ஒரு 10,000 20,000 பார்த்தோமா நாளைக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து புது மோட்டரே வாங்கி போட்டாச்சுங்க. இப்போ எல்லா பொருளுமே புதுசாகவே வாங்கி போட்டாச்சு. புது மோட்டார் வாங்க போகும்போதுமே நாங்களே வந்து நேரடியாக போய் 4-5 கடையில் விசாரிக்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டுமே கம்மியாக இருந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு அனுபவமும் எங்களுக்கு நிறைய கிடச்சிது. ஏன்னா அதை மோட்டரை பற்றியோ பைப்பை பற்றியோ நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இதை விட இது நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடச்சிது. நமக்கு வேலை செஞ்சு கொடுத்த எலக்ட்ரிஷியன் அண்ணாவுமே எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். இவருமே நல்லாவே வேலை செஞ்சு கொடுத்தாருங்க. நாம் போட்டிருக்கிற பைப்பு வந்து 1 இன்ச் பைப்பு தான். தண்ணியுமே வந்துருச்சுங்க மோட்டரெலாம் ஃபிட் பண்ணதும். இந்த தண்ணியை பார்த்ததுமே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. எங்களை விட தம்பிக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் மோட்டார் வாங்கிட்டு வந்ததுலேருந்து பைப் ஃபிட் பண்ண வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தார். அப்படியே கொஞ்சம் பைப் போடுற வேலையுமே இருந்தது. அவங்க போட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் அண்ணாவுமே எலக்ட்ரிஷியன் தாங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா அண்ணாவுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அவர்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.